ரோஜா சூடாம கிடக்கு யோகாம கையாலே லேசாக மடக்கு இச்சி முச்சி முத்தம் கொடுப்போம் உடம்பில் கொஞ்சம் நூறு தேடி பிடிப்போம் பிச்சி 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 எடுப்போம் நல்லா குடிச்சு பட்டு கும்மாளம் அடிப்போம் குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு அச்சம் விளக்கு வெட்கம் விளக்கு ஆசைக்கிற அப்பளமா என்ன நொறுக்கு சுட சுட சுடாச்சு போட்டு கேக்குது ஊத்தி நாளாச்சு சிக்கி முக்கி போல் உரசி தீயாச்சு சூடு பறக்குது எல்லாம் பார்த்தாச்சு புலி போல வேகம் துடிக்கும் எனக்கு உசுரோட தின்ன பிடிக்கும் ஆயிரம் மனசு துடிக்கும் அந்த ஆசையில முளை வெடிக்கும் அடு பஞ்சும் தீயும் சொந்தம் தானே பத்திக்கிட்டு என்பம் தானே கோழி ரொம்ப ருசிக்கும் மனுஷ தெரிஞ்சுக்கிட்ட வாக்க சலிக்கும் காணவெளியும் தலையுரைப்போம் நாங்கள் பூமி தந்த உடை வெடிப்போம் குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு जाने दिल दीवाने நெஞ்சமெல்லாம் அழகழகா துடிக்கிறதேனே டாப் கியர்தா ஓவர் ஸ்பீட் தொட்டாச்சு வாழ்க்கை பாருதா கவலை விட்டாச்சு பார்த்துதா பயந்து காலம் போயாச்சு ரைட் ராங் தான் எல்லாம் பண்ணாச்சு செத்தாலும் மச துடிக்கும் எனக்கு பெரியோட வாழ பிடிக்கும் சூடான மொத்தம் எனக்கும் நோயே நெருங்காது ஆயுள் வரைக்கும் கடமசமான அளவுண்ட கண்ணானியும் இங்கே கொண்டாண்டில் போட்டு யானை பிடிப்போம் சுடுகாட்டுக்குள்ளே அவை பிடிப்போம் வாழும்போது சென்று முடிப்போம் இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி அடிப்போம் குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு அச்சம் விளக்கு வெட்கம் விளக்கு ஆசைக்கிற அப்பளமா என்ன நொறுக்கு வா ராஜா என் ரோஜா சூடாம கிடக்கு யோகாம கையால லேசாக மடக்கு இச்சி முச்சி மொத்தம் கொடுப்போம் உடம்பில் மச்சம் நூறு தேடி பிடிப்போம் பிச்சி 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 எடுப்போம் நல்லா படிச்சு போட்டு கும்மாளம் அடிப்போம் சீதா ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க என்னாச்சுப்பா கோவமா இருக்க மாதிரி தெரியுது ஏமா கோவா மான மரியாதை உள்ளவனுக்கு தான் கோவம் வரும் அதான் என்னோட மானத்தை வந்து அவனே வந்து வாங்கிட்டானே அதுக்கப்புறம் எங்க கோவம் அப்பா என்னப்பா சொல்றீங்க ஒண்ணுமே புரியல ஆமாமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா இத்தனை வருஷமா வளர்த்து உங்களை படிக்க வச்சு உங்களை பத்தி ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல அப்பா தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கப்பா அம்மா நானும் அதைத்தான் கேட்கிறேன் உங்க ரெண்டு பேருக்குல இந்த வீட்டோட மான மரியாதையில போச்சு இது யாரால அது தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க அப்பா அப்பா அது வந்து சொல்லுமா ஏன் தாயிர நீதே தப்பு பண்ணியா இல்லப்பா அவ இல்ல நான் தானா எதுக்குமா நான் தான்
எங்க அப்பனை தலைகுனி வைக்கணும்னு நினைச்சது நான் தான் சொல்றியா, இல்ல தலைச்ச முள்ளையா எனக்கு கொல்லி வைக்கணும்னு நினைச்சியா? சொல்லுமா. இனி இப்படி செஞ்சதுக்கு சோத்துல கொஞ்சம் வெஸ்ட வச்சு எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நானும் போயிருப்பேன். நீ உன் இஷ்டத்துக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எங்க வேணாலும் போலாம். அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. சித்ரா, நீ என்னமா தப்பு பண்ணுன? உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் தான்மா தப்பு பண்ணேன். உங்களா தோல்லையும் மார்புலையும் சேர்த்து தூக்கி வச்சு உங்களை வளர்த்த பாத்தீங்களா, அதுக்கு தான் நீங்க வந்து என்ன தண்டிச்சிருக்கிறீங்க. இல்லப்பா, நான் என்னைக்கும் உங்க புள்ளப்பா. நான் தடமாறி போக மாட்டேன், போக மாட்டேன். அம்மா சீதா, எனக்கு ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா? சித்ரா, மாமாவுக்கு என்னாச்சு? மாமா எப்படி மாமா, என்னவா மாமாச்சு? ஏமா சிவா, எப்படி இருக்கிறேன்னு கேக்குறீங்களா, ஏன் இருக்கிறேன்னு கேக்குறீங்களா? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இருக்குதுல்ல, எதுவா இருந்தாலும் நான் உங்களை பாத்துக்குவேன்ல. சிவா, நீ இப்படி சொன்னது ஒரு கடவுள் வந்து நேர்ல சொன்ன மாதிரி இருக்குப்பா. மாமா ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிரு. வாங்க. இல்லப்பா சிவா, இது சரியாகாது. சிவா, இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட அதிகாரமா சொல்லிட்டு இருப்பேன், அதை செய் இதை செய்யணும். ஆனா இப்போ உங்ககிட்ட நான் அன்பா கேட்கிறேன், நீ சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கப்பா. மாமா என்ன சொல்றீங்க? சிவா, மாட்டின்னு மட்டும் சொல்லிடாதப்பா, அத கேக்குற சக்தி எனக்கு இல்லப்பா. தயவு செஞ்சு நீ சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கப்பா. சரி மாமா, நீங்க சொன்னபடியே கேக்குறேன். என்ன சொல்ற? அந்த புல்லட் என்னமா கேக்குற? நான் சொல்றேன், நீ சிவாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை பெத்து வளர்த்த 22 வருஷத்துல உன்னை வளர்த்துறதுல ஏதாவது தப்பு தவறு இருந்தா நீ என்ன மன்னிச்சிருமா. இதுக்கு மேல பேசவே முடியலமா. என்னப்பா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறீங்க? அம்மா சீதா, உள்ள தாலி கயிறு இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வாமா. இந்த சித்ரா கழுத்துல தாலியை கட்டப்பா. மாமா அப்படியே செய்யறோம் மாமா. நல்லா இருங்கப்பா, வாழ்நாள் ஃபுல்லா நீ நல்லா இருக்கணும். சிவா, நீ இன்னொரு உதவி செய்யணும். என்ன மாமா சொல்லுங்க செய்யறேன். சீதாவையும் நீ கடைசி வர கண் கலங்காம பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா. அதான் என்னுடைய கடைசி ஆசை. வான்மழையில் தான் நனைந்தால் பால் நிலவும் கரைந்திடுமா? தீனிலே நீ இருந்தால் நில ஒளி
தெய்வம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா, என்ன தவிக்க விடலாமா. எப்படியாவது ஏதோ ஒன்று பண்ணி நம்ம துளசிக்கு காப்ப நம்ம வழி கொண்டாந்தாகணும். ஐயோ என்னால வழி தாங்க முடியலையே. துளசி சீக்கிரமா வழியா துளசி. ஐயோ துளசி காப்பாத்து. என்னையா பாம்பு கண்ட மாதிரி இந்தா குதி குதிக்கிற? ஐயோ வலி தாங்க முடியல. ஐயோ எனக்கு உயிர் வர மாதிரி வலிக்குது. ஐயோ என்னையாச்சு? அது உங்கூட சொல்ல முடியாது. அந்த மங்கடி பயல வர சொல்லு. எனக்கு தேளு கடிச்சு புடிச்சு. அது உங்கூட சொல்ல முடியாது. அந்த மங்கடி பயல வர சொல்லு. சரி சரி இரு இரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஹலோ ஹலோ என்னடா செல்லக்குட்டி திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? ஐயோ எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். ஐயோ சீக்கிரம் வாயா, எனக்கு தேள் கடிச்சிருச்சு. என்ன மறுபடியும் தேள் கடிச்சிருச்சா? எனக்கு தேளு. என்னம்மா இப்ப எங்க கடிச்சது? கடிச்ச இடத்துலயே தான் கடிச்சிருக்கு. உனக்கு 1000 தேங்காய் உடைக்கலாமாட்டு இருக்கு. நீ போன வை, நான் உடனே வரேன். ஐயோ அது தேளு கடிக்காத இடத்துல கடிச்சு பிடிச்சு. மங்கடி பயல் தான் சொல்ல முடியும், கூட சொல்ல முடியாது. உனக்கு எங்க தேள் கடிச்சதுன்னு? கடிச்சது எனக்கு இல்ல, அங்க. என்னம்மா இப்படி சொல்ற? நான் உனக்கு கடிச்சதுன்னு சொன்னேன். அங்கதான் கடிச்சது, அங்க பாரியா. ஆமாண்டா என்னால வலி தாங்க முடியல. சீக்கிரமா உறிஞ்சிடுறா. உனக்கெல்லாம் தேள் கடிச்சுன்னா விஷமே ஏறாதுடா. நான் 2 குழுவுக்கு இருக்கேன். டபுக்கு டபுக்குன்னு போட்டுட்டு போய் குப்புறப்படுத்தினா வலியே போயிருண்டா. டேய் ஏதாவது பண்டிகை காப்பாத்துறா. கிருகிருன்னு வருது. சீக்கிரமா ரத்தத்துல கசம் கலந்ததுன்னா சீக்கிரம் செத்து போயிருவேன்டா. கிருகிருன்னு வருதுடா. ஏதாவது பண்ணி பாவம் செத்துற போறாயா. கொஞ்சம் எடியா வெஸ்த. ஏண்டா உனக்கு தேள் எந்த இடத்துல கடிச்சது? தேளு ஆய் போ. யோ நானே கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. இந்த ஆளு உங்கட்ட மட்டும் தான் சொல்லுவாராமா. என்னட்ட கருமம்னா தேளு ஆய் போம்ல. நேத்து ராத்திரி சேசனடி சங்கர் வீட்டுல சோறு சாப்பிட்டு அப்படியே எல்லா கோழி பக்கம் நடந்து போனா வயிறு கடமுடா கடமுடா. அப்படியே தாளமலை பக்கம் ஓடி போடி அப்படியே கலக்குச்சா. அப்படியே கடமுடா கடமுடா கலக்கு கேட்டு என்ன போயினா அப்படியே ஒரு ஏடி அவுட்டு இப்படின்னு போந்தனா ஒளிஞ்சில் இருந்த தேளு அதே இடத்துல அடிச்சு பிடிச்சு. அது என்னையா அதே இடத்துல? ஆய் போமுல்ல அதே இடத்துலதான். வாடா ஆய் வச்சு உறிஞ்சு அடடா. கர்மாந்திரம் முடிச்சவனே அந்த இடத்துல எல்லாம் வாயை வச்சு உரிய முடியாதா? போயிரும்டா. டேய் நீ தாண்டா சொன்ன எந்த இடத்துல யாருக்கு எங்க தேளு கடிச்சாலும் நீ தாண்டா உறிஞ்சு எடுக்கிறவன்னு சொன்ன. வாடா. ஓடி போயிட்டாரு. துளசி ஏதாவது பண்ணி வழி நிறுத்து துளசி. அதுக்கு நானா உரிய முடியும். கர்ம தள்ளிப்போ. துளசி அவ ஒரு ஒண்ணுமில்ல. அவ ஒரு தேளும் கடிக்கல ஒரு மயிரும் கடிக்கல. அவள் ஒரு பித்தலாட்டக்காரன்னு நிரூபிக்கத்தான் இந்த பொய்ய சொன்னேன். உரியிற உரியில வயிற்றுல இருக்கிற ஆய் ஊரா வந்திருக்கு. இன்னொரு மட்டும் விட்டுருந்தா குடலையே எடுத்திருப்பாவ. ஐயோ அந்த ஆள் ஒரு ஃப்ராடுன்னு தெரியாம தேவையில்லாம உன்னை சந்தேகப்பட்டுட்டேயா. சரியா வா நம்ம 2 பேர் இது பண்ணலாம். பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு
புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். அடி மைனாவே 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 வா, பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? மனதில் இருக்கு புது கணக்கு, சொன்னா புரியும் அது உனக்கு. கூட்டல் பெருக்கல் வகுத்தலுக்கு கூடும் நேரம் வழி இருக்கு. இருக்கிற நாள இருவரும் சேர்ந்து இணை பிரியாம கழிச்சிட வேணும். ஏதோ ஏதோ சொல்ல தோணும். அட உன்னோட உன்னான மூணாகும். அது இப்போதும் எப்போதும் தேனாகும். ஹை. பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். அட ராசாவே 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 வா. பள்ளிக்கூடம் போகலாமா? ம். அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? தனியா படிச்சா ஏறவில்லை, துணை நீ இருந்தா போதும் புள்ள. இனிப்பா இருக்கு படிப்பதற்கு, இரவில் படிக்க விளக்குதுக்கு. முதலாக படிக்கிற பாடம் விடுகிற நேரம் முடிக்கிற பாடம். இதுதான் காதல் எனும் பாடம். இது நாளெல்லாம் படிச்சாலும் அழுக்காது. ஹை. அடி நமக்கிந்த புது பாடம் சலிக்காதம்மா? பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். அடி மைனாவே 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 வா, பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? கனகு அதாலே என் மாமனோட 3 நாள் காரியமெல்லாம் முடிஞ்சுதாயா? எல்லா காரியம் அன்னைக்கே முடிஞ்சது முதலாளி. சும்மா சொல்லக்கூடாதுயா. என் மாம எதுலையுமே கொஞ்சம் விவரமான ஆளுதாயா. அந்த ஆளோட 3ஆம் நாள் காரியத்தையுமே அந்த ஆள் புள்ளையோட கல்யாண விருந்தையும் ஒரே நாள்ல பண்ணிட்டாரியா. வாடா தம்பி, சென்னையில இருந்து இப்பதான் வரையா?
போன காரியமெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? சரி ஏகன, உன்னை பார்த்தா ஏதோ கொஞ்சம் பதட்டமா தெரியறியே, என்னாச்சு உனக்கு? அது இருக்கட்டும்னா, நம்ம குமாரசாமி மாமா இறந்ததா கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமாடா தம்பி, உன்ன மாதிரி நானும் யாரோ சொல்லித்தாடா கேள்விப்பட்டேன். என்ன இருந்தாலும் தாய் மாமா பசங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி விட்டாங்களா பாரு. எப்படி சொல்லி விடுவாங்க? அது எல்லாத்துக்கும் காரணம் நாம தானே. எப்படி நம்ம கிட்ட சொல்லி விடுவாங்க? ஏன்னா சத்யா, என்ன சொல்ற? ஏன் நான் மறைக்கிறத விட நல்லாவே நடிக்கிற. நடு ரோட்ல 4 பேர் முன்னாடி நீ கேவலமா பேச அவர் மனசு வேதனைப்பட்டு இறந்துட்டாரு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு. நீ என்கிட்ட மோசம் பண்ணிட்டு வேஷம் போடாத. ஆமா சத்யா, மத்தவங்க முன்னாடி மட்டம் தட்டி மரியாதை இல்லாத பேசுன என் மாமனோட மரண செய்தியை கேட்டு என் மனசு மகிழ்ந்து தாண்டா போச்சு. ஆனா என்னோட மனசு ரொம்ப வேதனைப்படுது. சத்யா, அதுக்கு மனசு தாண்டா காரணம். மத்தவங்க தோட்டத்துல மல்லிகைப்பூ மனம் வீசுனா அத பொறிக்க நினைக்கிற மனசு உன்னது. ஆனா அத வேரோட புடுங்கி எரிக்க நினைக்கிற மனசுடா என்னோட மனசு. ஆனா இந்த அளவுக்கு நீ மனசு தன்மையை இழந்திருப்பீன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் உன் மனசை மாத்தி மாமா வீட்டுக்கு போய் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ மாறுற மாதிரி தெரியல. நீ எப்படியே போ, நான் போயிட்டு வரேன் அவர் வீட்டுக்கு. என்ன முதலாளி தம்பி இப்படி சொல்லிட்டு போகுதா? யோ கனகு, இளரத்தையா கொஞ்சம் துடிக்கத்தான் செய்யு. கொஞ்ச நாள் ஓடி ஆடிச்சுன்னா சுண்டி போயிரும். ஏன்னா பரவா, உனக்கு என்னடாச்சு இவ்வளவு பதட்டமா வர? ஐயா நம்ம பண்ணையில செல்லமா வளர்த்துல செவல கண்ணே அடங்க மாட்டேங்குதுங்க. ஏ பரமா, கட்டி காப்பாத்துற நம்ம கிட்டே அடங்கலன்னா அது கரவமான இருந்தாலும் சரி, வெட்டி அடக்கம் பண்ணிரு. நீ போ, நான் பின்னாடியே வரேன். கன்னத்தில் கன்னம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு. கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்போ ஒத்திப்போ. இந்த வானவில் தரை மேல் தோன்றுமோ உந்தன் வாலிப உணர்வை தூண்டுமோ. பெண்ணெல்லாம் பெண்ணல்ல, இங்கு யாரும் இல்லை உன்னை வெல்ல. கன்னத்தில் கன்னம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு. கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்போ ஒத்திப்போ. வானத்தை விட்டு நிலவெங்கு விலகும், வாசத்தை விட்டு மலரெங்கு விரியும். உனக்காக நான், எனக்காக நீ, உயிர் வாழும் காலம் வரையும். மோகத்தை விட்டு மனம் எங்கு திரியும், மேகத்தை விட்டு மழை எங்கு விளையும். கொடி போல நான் மடி மீதுதான் விழும்போது காதல் மலரும். உன்னை தோடும் தென்றல் என்னை தோடுது, உச்சி முதல் பாதம் வரை நல்ல சுடுது. சந்தித்தேன் அப்போது சிந்தித்தேன் இப்போது, சொந்தங்கள் தப்பாது வா. கன்னத்தில் கன்னம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு. கன்னிப்பூ கன்னி போகும்
உற்சாகம் அங்கங்கே உண்டாகும் வா கன்னத்தில் கன்னம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்போ ஒத்திப்போ இந்த வானவில் தரை மேல் தோன்றுமோ உந்தன் வாலிப உணர்வை தூண்டுமா பெண்ணெல்லாம் பெண்ணல்ல இங்கு யாரும் இல்லை உன்னை வெல்ல கன்னத்தில் கன்னம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்போ ஒத்திப்போ என்ன சிவா? ஐயோ சாரிங்க, தாலி கட்டின புருஷனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுல்ல. சித்ரா, முதல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஒரு தடவை கேட்டே என் வாழ்க்கை இழந்துட்டேன். இனி உங்க பேச்சு கேட்டு நான் எதையும் இழக்க விரும்பல. சித்ரா, என் மேல எந்த தப்பும் இல்ல. முதல்ல அத புரிஞ்சுக்க. நீங்க உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் தான் நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்க போறீங்க. வாதத்துக்கு மருந்து உண்டு, ஆனா விவாதத்துக்கு மருந்து உண்டா? நீ பேசு சித்ரா, பேசு. ஆமா, அன்னைக்கு என்னமோ யாரா இருந்தாலும் உள்ளுணர்வை புரிஞ்சுக்கிறவங்க தான் ஆம்பளைன்னு சொன்னீங்க. இத நீங்க தெரிஞ்சு என் கழுத்துல நீங்க தாலி கட்டினீங்கல்ல. சித்ரா, இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது எதாச்சியா நடந்தது. உன்னோட காதலை பிரிக்கணும்னு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமோ நான் நினைக்கவே இல்லை. ஆமா, ஆடு மாடு காடுன்னு சுத்திட்டு இருந்தவனுக்கு காதலை பத்தி என்ன தெரியும்? யாரையாவது காதலிச்சு பிரிஞ்சிருந்தா அதோட வழி தெரியும். ஆமா சித்ரா, காதலை பத்தியும் காதலோட வழியை பத்தியும் எனக்கு தெரியாது. ஆனா நானா விரும்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. மாமா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் மனசு மாறுவேன் மட்டும் கனவுலே நினைச்சிடாதீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன சித்ரா, சொல்லு, செய்யறேன். எனக்கு உடனே டைவர்ஸ் வேணும். டைவர்ஸ் தானே? அதை உடனே வாங்கி தந்துடுறேன். சந்தோஷம். எனக்கு தூக்கம் வருது. லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போய் படுங்க. ஓகே. வீடு திறந்திருக்கு, ஒருத்தரையுமே காணோம். சிவா, ஓ சத்யாவா? வாங்க, மாமா இப்பதான் தோட்டத்துக்கு போனாங்க. சரி, அப்படியா? அக்கா இருக்காங்களா? இல்ல, அவளும் யாரோ ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லி போயிருக்கா. அடடா, நான் வந்த நேரம் ஒருத்தருமே இல்லையே. பரவாயில்ல சத்யா, உட்காருங்க, நான் காஃபி போட்டு தரேன். இல்ல சீதா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், எனக்கு வேணாம். அட, பயப்படாம உட்காருங்க சத்யா, நான் வரேன். நான் வெளியூர் போயிட்டனால நடந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது. நான் வந்ததும் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதான் வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல சத்யா, இப்பவாது வந்தீங்களே. ஆமா, காரியம்லாம் எப்ப செஞ்சீங்க? மாமாவோட நல்ல மனசுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. நீங்களாம் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. எல்லாம் அன்னைக்கே முடிச்சிட்டோம். எதிர்பார்க்காம நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் சத்யா. சரியா சொன்ன சீதா.
ஆனா இத்தனைக்கும் எங்க அண்ணன் தான் காரணமா இருப்போன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இல்ல சத்யா, எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடக்கும். ஆனா அதுக்கு யாராவது காரணமாயிட்டா அவ்வளவுதான். உங்க அண்ணனை மட்டும் இதுல தப்பு சொல்லி என்ன பண்றது? சீதா, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு எங்க அண்ணனுக்கு பொண்ணு கேட்ட வந்தப்போ அவ்வளோ கோபமா பேசினேன். ஆனா இப்ப என்னடானா எல்லாத்தையும் மறந்துட்டு அவருக்கே வந்து நல்லதா சொல்ற. கோபம் இருக்க இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இது மாதிரி இவ்வளவு கெடுதல் செஞ்ச எங்க அண்ணனையே மன்னிச்சு ஏத்துக்கிட்ட. நீ ரொம்ப பெரிய மனுஷன் சீதா. இதுல மன்னிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? எங்களுக்கு நேரம் சரியில்லை, அவ்வளவுதான். சரி சீதா, நான் கொஞ்சம் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும், வேலை இருக்கு. அதுக்குள்ள என்ன, கொஞ்சம் சாப்பிட்டு போலாம்ல? இல்ல சீதா, எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அக்காவும் சிவாவும் வந்தா வந்துட்டு போனதா சொல்லு சீதா. சரிங்க. பாப்பா சத்யா, எப்போ வந்த? ஏது இந்த பக்கம்? நான் குமாரசாமி மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நான் வெளியூர் போயிட்டதுனால அவர் இறந்தது எனக்கு தெரியாது. நான் அதான் வந்ததும் கேள்விப்பட்டேன். அவர் வீட்டுக்கு போயிட்டு கேட்டு வந்தேன், விசாரிச்சுட்டு வந்தேன். என்ன சத்யா பண்றது, எதிர்பாராத விதமா நடந்து போச்சு. சரி, வேற என்ன விசேஷம்? நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா எப்படி சொல்றதுதான் எனக்கு தெரியல. நான் வந்து சீதாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். அடே, நல்ல விஷயம் தானே, தாராளமா பண்ணிக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா சீதா தான் என்னை வந்து மருத்துவமனை எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சீதாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு சில நேரத்துல என்கிட்ட நல்லா பேசினாலும் ஒரு சில நேரத்துல என்னை அவாய்ட் பண்ற மாதிரியே தான் தெரியுது. சத்யா, சீதாவோட இதயம் வந்து ரோஜா பூ மாதிரி ஏதோ அப்பப்ப தடுமாறி இருக்கலாம். இப்போ அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க. நான் வேணா அவங்க வீட்டுல பேசுறேன். அவ இதயம் ரோஜான்னு எனக்கு தெரியும். ஒரு சில நேரத்துல பேச்சுக்கு கூட என்னை அவாய்ட் பண்ற மாதிரியே தான் தெரியுது. சரி சத்யா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பேசி சரி பண்றேன். சத்யா, அதுவும் இல்லாம உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நீ கல்யாணம் பண்ணா இந்த ஊர் உலகத்துல தப்பா பேசுவாங்க. மற்றவங்க பேசுறத பத்தி எனக்கு கவலையே இல்லை. எங்க அண்ணன் சொன்னாலும் அவன் வேண்டாம்னு தான் சொல்லுவான். எல்லாம் செஞ்சுட்டு அவன் முன்னாடி போய் நிக்கிறதா எனக்கு சரின்னு தோணுது. சரி, உனக்கு ஓகேனா நான் சீதா கிட்ட பேசி உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். நோ, என்னால முடியாது. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உங்க மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை நான் காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு என்னால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? சீதா, நான் மட்டும் உன்னை காதலிச்சுட்டு உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கலையா? அது தப்பு இல்லையா? ப்ளீஸ் மாமா, இந்த விஷயத்துல மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. நீங்க என்ன செத்துப்பான்னு சொல்லுங்க, நான் சந்தோஷமா செத்துப்போம். இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற சக்தி எனக்கு இல்ல மாமா. சீதா, எனக்கு மட்டும் மனவேதனை இல்லையா என்ன? இருந்தாலும் என்னோட சந்தோஷம், உங்க அப்பாவோட சந்தோஷம், அதுக்காகவாது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேணும். ஐயோ அடவா, என்னையா இப்படி சோதிக்கிற? நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. நான் என்ன வானத்துல இருக்க நிலவு மேலே ஆசைப்பட்டேன், பக்கத்துல இருக்கிற என் மாமா மேலதானே ஆசைப்பட்டேன். ஆனா நீங்களும் எனக்கு கிடைக்கல. சித்ரா, கை விட்டு போனதே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நாம கையில் இருக்கிறது கிடைக்காம போயிடும். நாம அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. அதனால நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். சீதா, நமக்காக வாழ்றது மட்டும் வாழ்க்கை இல்லை, மற்றவங்களுக்காக வாழ்றது தான் வாழ்க்கை. உங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உங்க அக்கா கழுத்துல நான் தாலி கட்டினேன். அதே மாதிரி நீயும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிரு. சீதா,
என்ன என்ன நினைச்சு காலபூரா நீ தனியா வாழணும்னு ஆசைப்படுறியா? போதும் மாமா போதும், என்ன சொல்லால கொள்ளாதீங்க. என்ன கொஞ்சம் நிம்மதியா யோசிக்க விடுங்க மாமா. நல்லது சீதா, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னா நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஏற்பாடு பண்ணுங்க. சரி சீதா. எங்கிருந்தோ வந்தவட்டியெல்லாம் நாம கையை கட்டி நிக்கிறதா இருக்குதுடா. என்னடா பண்றது? 1000 தான் அதை இதையும் பேசி காரியத்துக்கு எடுத்துறாதரா. அவ 1000 தான் இருந்தாலும் பொம்பளைதான், நினைச்ச காரியத்தை சாதிச்சிடுவா. ஏய் மானம் கெட்டவனே, அவ சாதிக்கலடா, நம்ம முதலாளி சாச்சு புட்டாடா சாச்சு புட்டா. அண்டமா முனிவரே அண்டத்துக்கு அடிமையா, நம்ம முதலாளி துளசி அண்டத்துக்கு அடிமையாயிட்டாரா, அடிமையாயிட்டார். என்ன இங்க சலசலப்பு? முதலாளிமா உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தோம். முதலாளி கிட்ட சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கி கொடுங்க. அப்படியா? ஆமாங்கம்மா. பார்க்கணுமா? பார்த்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. இல்லம்மா, முதலாளி கிட்ட சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிறோம்மா. பழைய கடனே இன்னும் அப்படியே இருக்கு, இதுல புது கடன் வேறயா? நாங்க நாயத்துக்கு பிறந்தவங்கம்மா, கண்டிப்பா பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துருவோம். நீங்க நம்பல. மாமா சொல்லமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? புள்ள நான் கக்குசுல சோப் போயிட்டு இருக்கிறேன். வரக்காத எடுத்துட்டு வாங்க. ஐயோ கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்க, எடுத்துட்டு வந்துருப்பனே. ரபக்கன்னு வந்தது எல்லாம் தண்ணி ஊற்றி உள்ள போயிடுது புள்ள. யோ, உங்க 2 பேத்துக்கு ஜாமீன் போட்டு மாமாட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன். ஆனா ஒழுங்கா கட்டிடணும். சரி, கண்டிப்பா கட்டிடுறோம். பார்க்கத்தானே போறேன். அம்மா, நாங்க நாயத்துக்குன்னு பிறந்தவங்க, கண்டிப்பா திருப்பி கட்டிடுவோம். அது சரிதான், பார்க்கலாம். எங்க எங்க மாமா? என்ன அது? என்ன நாத்தம் வருது? என்ன அட புள்ள, நீதான வரும்போது எடுத்துட்டு வர சொன்ன. ஐயோ கருமம். யோ, அத அப்படி தள்ளு. நானே டேபிள் மேல இருக்க பணத்தை எடுத்துட்டு வர சொன்னேன். அட புள்ள, நீ அதை எடுத்துட்டு வர சொன்னியா? அட என்ன அளவா நீ சொல்லங்காட்டி நான் கக்குசுல முதல்ல இருந்து தண்ணி உள்ள விட்டு போயிடுது புள்ள. மறுபடியும் வந்து முக்குன்னு முக்கி இருந்து கொண்டு வந்தேன். நீங்க காலையில் விளக்கமா வெட்டுறப்போ செம்பிளியோட வெட்டினாங்களா, அந்த கறி தான் தின்னுட்டு வந்தீங்க. புளிக்குழம்பு வாசம். இன்னைக்கு எவனாச்சும் புளிக்குழம்பு தேமாடா? ஏடா வீட்டுல பிறையாணி சிந்தாமணி. ஓ சரி முதலாளி, எங்களையெல்லாம் கூப்பிடவே இல்லைங்க. வேலையில கூப்பிட்ட மாதிரி முன்னாடி கூட்டிட்டு போயிருவேன். இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. யோ, போங்கயா நீங்க. நாளைக்கு வந்து பணம் வாங்கிக்கீங்க. உங்களுக்கு புளி போட்டு உள்ள வாங்க. ஐயோ, பக்கத்துல இருக்க தெரியல. அடுக்கும் மல்லிகை இது ஆள் பிடிக்குது, 2 தோள் துடிக்குது, மனம் துடிக்குது. உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னால் ஆடும். உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னால் ஆடும். அட ஆளாகி நாளாச்சு வந்தால் என்ன? அடுக்கும் மல்லிகை இது ஆள் பிடிக்குது, 2 தோள் துடிக்குது, மனம் துடிக்குது.
ரெண்டு தோள் துடிக்குது மனம் துடி துடிக்குது மாம்பூவே இளம் பூங்காத்தே மார்போடு என்னை தாலாட்டு மாம்பூவே இளம் பூங்காத்தே மார்போடு என்னை தாலாட்டு ராசாத்தி முல்ல மொட்டு நான் தேடும் காதல் சிட்டு கைகள் அள்ள கண்கள் உன்னை தேடு அடுக்கும் மல்லிகை இது ஆள் பிடிக்குது ரெண்டு தோள் துடிக்குது மனம் துடி துடிக்குது உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னாலாடும் உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னாலாடும் அட ஆளாகி நாளாச்சு வந்தால் என்ன அடுக்கு மல்லிகை இது ஆள் பிடிக்குது ரெண்டு தோள் துடிக்குது மனம் துடி துடிக்குது அவமானம் ஐயா கனகு அவமானம். வளர்த்த கடை மாறுல பையன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவன் என் நெஞ்சில குத்தி இருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டான். ஆனா என்ன ஏளனமா பேசின அந்த சிரிக்கிய கல்யாணம் பண்ணி என் முதுகுல குத்திட்டா அதனாலே நம்ம தம்பி ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, நாம தான் அனுசரிச்சு போகணும். ஐயா நம்ம தம்பியும் உங்க மாமா புள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க, அதுதான் சொல்லலாம்னு ஓடி வந்தானுங்க. என்ன இன்னும் கொஞ்ச நாள் அவன் பிள்ளைய பெத்துட்டு பேர் வைப்பான், அப்ப வந்து அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லு. ஓ உங்களுக்கு முதலே தெரியுமா? ஏன் உனக்கு தெரியாதா? ஏன்டா எரியானில தீய ஊத்துற? என்ன கணக்கு இப்படி சொல்றீங்க? நம்ம ஐயாவுக்கு ஒரு அவமானம், அது நமக்கு இல்லையா? ஏய் பரமா, வெளியே என்னமோ சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பார்த்துட்டு வா. ஐயா 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 நம்ம தம்பியும் மாமா பிள்ளையும் தாங்க வராங்க. அண்ணா நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இங்கதான் இருப்பா. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் ஒன்னும் உங்க சம்மதத்தை கேட்கல. என்னுடைய சம்மதம் இல்லாம இந்த வீட்டுல யாரும் இருக்க முடியாது. இது அவளுக்கு மட்டும் இல்ல, உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். இது ஒண்ணு உங்க சொத்து இல்ல, இது நம்ம அப்பா சம்பாதிச்ச சொத்து. இங்க இருந்து வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு ஒன்றும் உரிமை இல்லை. எனக்கு வர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு நான் அட நீங்க வேற தம்பி சத்தம் போட்டு இருக்காங்க, முதல்ல உள்ள போங்க, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல கணக்கு, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சொத்தை பிரிக்கிறதா நல்லது. நீங்க நம்ம வக்கீல கூப்பிட்டு சட்டப்படி சொத்தை பிரிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க. நான் வந்து நம்ம தோட்டத்து பங்களாவுக்கு போறேன். என்ன மாலே தம்பி இப்படி சொல்லிட்டு போகுதா? யோ கனகு, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னு சொன்ன, அனுசரிச்சு போவன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரே ஒரு நாள் மட்டும் என் தம்பிக்கு
துக்க அரசனைக்கணும் முடிவுண்டேன். என்னதையா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையா? ரே பரமா, என் மாமனோட சின்ன மக சீதாவ விதவையாக்கி பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேன்டா. ஆமாங்க, நம்ம காலசோதர பாம்பு நம்மள கடிக்காம விடாது. அதுக்கு முதல்ல அந்த பாம்பை அடிச்சு கொல்லணும். சொல்லுங்கய்யா. பரமா, கனகு, என் தம்பி முதல் இரவு கொண்டாட போன இரவு இதுதான் அவனுக்கு கடைசி இரவா இருக்கணும். 2 பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. பொழுது விடிஞ்சா அவனோட மரண செய்தி தான் எனக்கு வரணும். முடிச்சிடறேங்கய்யா. சரி, கிளம்புங்க. டேய் பரமா, ஒரு நிமிஷம் இரு. என் தம்பிய ரொம்ப சித்திரவதை பண்ணி கொல்லாம டக்குன்னு சாவற மாதிரி பண்ணிருங்க. சரிங்கய்யா, பண்ணிடலாம். அப்படியே பண்ணிடலாம். நான் வெளியில போனோம், செலவுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும். ஆமா, எங்க கிளம்பிட்ட? அதுவும் எதுக்கு 10,000 ரூபாய் செலவு கேக்குற? நான் எங்க போறேன், என்ன செலவுன்னு சொல்லிதான் ஆகணும்னு ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. சித்ரா, நீ சொல்லித்தான் ஆகணும்னு உனக்கு கட்டாயம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீ என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். அந்த உரிமை எனக்கு இருக்குல்ல. உங்களுக்கு அதுக்கு என்ன உரிமை இருக்கு? தொட்டு தாலி கட்டிங்கிற உரிமையில கேக்குறீங்களா? எனக்கும் உங்களுக்கு ஆகாதுன்னு ஆயி போச்சு. அந்த உறவே முறிஞ்சு போச்சு. சித்ரா, 1000 தான் உனக்கு எனக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீ என்னோட மனைவிங்கிறத இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும். மனைவி முத ராத்திரி எனக்கு கேட்டத உங்களால வாங்கி தர முடிஞ்சுதா? சித்ரா, பைத்தியம் மாதிரி பேசாத. நான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் மாமா சொன்ன ஒரே சொல்லுக்காக மட்டும்தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால என்னோட மன நிம்மதியே இழந்த, சந்தோஷத்தையே இழந்த. ஆனா அதெல்லாம் உனக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஏய், உனக்காகவும் உன்னோட சொத்துக்காகவும் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். சித்ரா, நீ நினைக்கிறதெல்லாம் போய். போதும், நீங்க பேசுற பொய் எல்லாம் போதும். இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்களே, அன்னைக்கு ஒரு வார்த்தை மாமா சித்ராக்கு இதுல விருப்பம் இருக்கான்னு கேட்டீங்களா? அப்படி கேட்டிருந்தீங்கன்னா உங்க கடவுளை வடனா உயரத்துல வச்சு பார்த்திருப்பேனே. இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்க, அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட நீங்க இத பத்தி பேசல. சித்ரா, நான் அப்ப எந்த சூழ்நிலையில இருந்து உனக்கு தெரியுமா? ஒரே சொல்லுக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கு இப்ப ரொம்ப வேதனைப்படுறேன். நீங்க என்ன சொன்னாலும் உங்க பேச்ச நான் கேட்க தயாரா இல்ல. என் புருஷன்னு சொல்லி நீங்க கட்டி இருக்கிற இந்த தாலிய எனக்கு கட்டவே பிடிக்கல. என்னைக்கு இந்த தாலிய கழட்டி உங்க மூச்சில எறியணும், அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. இங்க பாருங்க, ஊருக்குள்ள 4 பேத்து முன்னாடி நம்ம புருஷன் பொண்டாட்டிய நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
நான் பணம் கேக்குறப்போ நீங்க கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. என்னை எதிர்த்து நீங்க என்ன செய்ய முடியும்? பெண்களுக்கு சம உரிமைன்னு சொல்ற நீ வந்து காலில் விடலாமா? ஆமா, ஏன் கொஞ்சம் டல்லா இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, லைட்டா தலைவலி. தலைவலியா? சரி, ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் வேணாங்க, தைல தடவனா போயிரும். சரி, போய் உள்ள தைலம் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. இல்ல வேணாங்க. சத்யா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீங்க இப்ப இருக்க மாதிரியே எப்பவும் என்கிட்ட பாசமா இருப்பீங்களா? என்ன சீதா இப்படி கேக்குற? என்னைக்கும் எல்லாமே நீதான் சீதா. இல்லைங்க, நான் பாசம் வைக்கிறவங்களும் என் மேல பாசம் வைக்கிறவங்களும் என் கூட ரொம்ப நாள் இருந்ததே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. இனிமேல் என் உயிரே நீதான், போதுமா? சரி, போய் உள்ள தைலத்தை எடுத்துட்டு வா. வேணாங்க, எனக்கு இப்போ லைட்டா தலைவலி குறைஞ்ச மாதிரி இருக்கு. சரி, அப்போ முழுசா குறைக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமா? என்ன வழிங்க? லைட் ஆஃப் பண்ண நான் சொல்றேன். கண்கள் ஒன்றாக கலந்ததா, காதல் திருக்கோலம் கொண்டதோ, கைகள் ஒன்றாக இணைந்ததா, கவிதை பல பாட மலர்ந்ததோ, கண்கள் ஒன்றாக கலந்ததா, காதல் திருக்கோலம் கொண்டதோ, கைகள் ஒன்றாக இணைந்ததா, கவிதை பல பாட மலர்ந்ததோ. வசந்தங்களே வாழ்த்துங்களே, வளர்பிறையாய் வளருங்களே. கண்கள் ஒன்றாக கலந்ததா, காதல் திருக்கோலம் கொண்டதோ, கைகள் ஒன்றாக இணைந்ததா, கவிதை பல பாட மலர்ந்ததோ. அடித்திடும் கைகள் அடைத்திட தானும் அடைக்கலம் ஆகினேன். உள்ளையே எல்லை இல்லையே உந்த நண்பினில் மூழ்கினேன். கண்கள் ஒன்றாக கலந்ததா, காதல் திருக்கோலம் கொண்டதோ, கைகள் ஒன்றாக இணைந்ததா, கவிதை பல பாட மறந்ததோ.
திரைப்படம் பார்க்கிறேன் உயிருடன் நித்தம் உரசியை என்றும் உள்வசம் கலக்கிறேன் பிரிவதும் பின்பு இணைவதும் கடல் அலைகளும் கரையுமாய் பெண்மைதான் தூங்கவில்லையே உந்தன் பித்துதான் அதிகமாய் கண்கள் ஒன்றாக கலந்ததா காதல் திருக்கோலம் கொண்டதோ கைகள் ஒன்றாக இணைந்ததா கவிதை பல பாட மலர்ந்ததோ வசந்தங்களே வாழ்த்துங்களே வளர்ப்பிறையாய் வளருங்களே கண்கள் ஒன்றாக கலந்ததா காதல் திருக்கோலம் கொண்டதோ கைகள் ஒன்றாக இணைந்ததா கவிதை பல பாட மலர்ந்ததோ என்னங்க தண்ணி கேட்டுட்டு இப்ப என்ன தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, தண்ணி கொண்டு வந்திருக்க. இப்ப நீங்க எந்திரிச்சு வாங்கல, நான் போயிருவேன். ஏங்க ஏங்க முடிஞ்சா இல்ல என் தம்பி இன்னைக்கு ஏதாச்சும் முதலாளி அப்படி இப்படி விட்டுட்டு வந்து நினைச்சீங்களா? 8 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளை ஒருத்தர் எதிர்த்தான்னு தெரிஞ்சாலே அவனை உண்டில்லன்னு பண்ணிடுவான். அது உங்க தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆமாங்க ஐயா, நாமெல்லாம் பவர்ஃபுல்லான ஆளுங்கண்ணே. இந்த ஊருக்கு தெரிய வேண்டாங்களா? ஏய் பரம, யோ கனகு, 2 பேரையும் நான் என்னமோ நினைச்சிட்டேன். ஆனா கில்லாடிங்கய்யா. முதலாளி நாங்க நன்றியில நாயிங்க, நம்பாதவனுக்கு நாங்க பேய்ங்க. முதலாளி என்னதான் உங்க தம்பி எங்களுக்கு எஜமானதா இருந்தாலும் என்னைக்குமே நீங்க தான் எங்களுக்கு எஜமான். இதுதாயா உங்க 2 பேர்த்திட்டையுமே எனக்கு பிடிச்சது. சரி, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருந்த மாதிரி. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நம்ம 5 ரோடு அகிலா வர சொல்லு. ஒரு அசத்து அஸ்து இல்ல கணக்கு அஸ்திடுவோம். போல் வந்து மனதை தவிக்க வைப்பேனே.
Let's listen to the rhythm of Chennai. இப்ப நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சா? எங்களை ஏன் இப்படி தள்ளிக்கிற? என் கழுத்துல தாலி கட்டி என் வாழ்க்கைய கெடுத்த. சந்தோஷமா இருந்த என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கைய சீரழிச்ச. இப்போ உனக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தானே? சித்ரா, தயவு செய்து என்ன வேதனைப்படுத்தாத. நானே இடிஞ்சு போயிருக்கேன். வேதனையா? அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? என் கழுத்துல தாலி கட்டி என் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம பாலா வெட்டியா இருக்க எங்க அக்கா, அத பத்தின கவலை இல்ல. ஆனா உனக்கு வேதனையா இருக்கு. என்ன நடிக்கிறியா? ஏய், உங்கள்கிட்ட மனுஷன் பேசுவானா? பேசுனா வீணா கோவம் தாண்டி வரும். நீ என்ன வேணாலும் பேசிக்க. ஓ, உனக்கு கோபம் கூட வருமா? கோபம் வந்தா என்ன செய்வ? அடிச்சிருவியா? இது வரைக்கும் என்னை எந்த ஆம்பளையும் அடிச்சதில்ல. நீ ஆம்பளைனா என்ன அடி பார்க்கலாம். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏய், உன்னை அடிக்கிறதுக்கு என் கை உண்மையில பட்டா அந்த கைக்கு தாண்டி வலிக்கும். ஓ, அப்படியா? அப்படி அசிங்கம் நினைச்ச நீ எங்க வீட்டு சொத்துல சாப்பிடலாமா? என்னடி சொத்து? பெரிய சொத்து, பொல்லா சொத்து. நான் நினைச்சிருந்தேனா உங்களை சட்டி எடுக்க வச்சிருப்பேன். சரி, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இனிமே நான் உங்க வீட்டு பக்கம் கூட வர மாட்டேன். உன்னோட சொத்தையும் உன்னோட அகம்பாவத்தையும் நீயே கட்டி காப்பாத்திக்க. உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறக்கு கேவலமா இருக்குடி. ஒரு நிமிஷம். நீயே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நீ கட்டின தாலி மட்டும் எனக்கு எதுக்கு? தர்ற பொறுக்கிக்கோ. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பேனே.
வேண்டிய பறவை மாதிரி இருக்க வேண்டிய நான் பட்ட மரம் மாதிரி இருக்கேக்கா. அழாத சீதா. உனக்கு மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் தான் போச்சு. நம்ம எப்ப அப்பாவை இழந்தோமோ அப்பவே எல்லாமே போச்சு. என்னக்கா சொல்ற? அக்கா அக்கா, வாழ வேண்டிய உன் வாழ்க்கை பாலா போச்சுன்னு சொல்றியே, என்ன நடந்ததுக்கா? ஆமா சீதா, பாலா தான் போச்சு. சுருக்கமா சொன்னா, புருஷனை இழந்து நீ விதவியா நிக்கிற. புருஷன் இருந்தும் நான் வாழ வேண்டியா இருக்க. நானே மனவேதனையில இருக்கேன். ஆனா நீ இப்படி என் தலையில இடி இருக்கிறியேக்கா. என்னக்கா நடந்தது? சீதா, சிவா கட்ட தாலியடா தூக்கி வீசிட்டு மாட்ட. அக்கா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நம்ம மாமா ரொம்ப நல்லவர்க்கா. பைத்தியம் எனக்கு பிடிக்கல, சிவாக்கு தான் பிடிச்சிருக்கு. அக்கா, யார பார்த்து என்ன வார்த்தைக்கா சொல்ற? நம்ம மாமா ரொம்ப நல்லவர்க்கா. அவரு மனுஷங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறவருக்கா. மனித உணர்வுகளை புரிஞ்சுக்குவான்னு நீ சொல்ற, அப்படியே என்ன புரிஞ்சுக்கல? முதலையே காதலிச்சிட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சோ என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அக்கா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட காதல் தோத்து போச்சு நீ நினைக்கிற. ஆனா அவர் காதலிச்சு பொண்ணு கையாலேயே தாலி வாங்கி கட்டினாரே, அவரோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும். என்ன காதலிச்ச பொண்ணு கையால தாலி வாங்கி கட்டினாரா? என்னடி சொல்ற? அக்கா, நானும் மாமாவும் காதலிச்சோக்கா. உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா உன் காதல் விஷயம் தெரிஞ்சு அப்ப நம்ம குடும்பத்தோட மானம் போயிருன்னு சொல்லி அவரு உனக்கு கட்டி வச்சுட்டாருக்கா. சீதா, நீ என்னடி சொல்ற? நினைச்சு பாருக்கா, நீ அவரை என்னென்னமோ பேசுற, ஆனா அவரு நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தின தெய்வக்கா. போக்கா, போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சந்தோஷமா வாழுக்கா. சரிடி, நான் செஞ்ச தப்புக்கு அவர்கிட்டயே போய் மன்னிப்பு கேட்கிறேன். முதலாளி, நான் தான் பஞ்சாயத்து கூப்பிடலானே, எல்லாத்தையும் வர சொன்னாங்க முதலாளி. என்னப்பா நியாயம் பேசணும்னு கூப்பிட்டான், அதுக்காக வந்த. நாட்டாமக்காரரு, நான் சொல்றேன் பாருங்க. சொல்லு தம்பி. பிரச்சனையா துளசி என்ன கட்டிக்கிறோம்னா துளசி உன கட்டிக்கிறான். ஆமா, முதலாளி வந்து இல்ல அவளைத்தான் கட்டிக்கணும்னு சொல்றாரு. ஓ, முதலாளி வந்து கட்டிக்கிறாரு, அங்க கட்டிக்கிறாரு. ஆமா ஆமாங்க, 6 மாசமா முதலாளி வச்சிருந்தாருங்க, முதலாளி கட்டிக்கிறோம்ட்டாருங்க. அப்புறம் தப்பு இல்லையே, வச்சிருந்தாரு. இப்ப வேண்டாம்னு சொன்னதாலும் தப்பு. அவரை கட்டிக்கிறாரு, அப்ப விட்டுட்டு போக வேண்டியதானப்பா. அதான் போறேன். என்னங்க நீங்க? அவரு பாவம், நாங்களும் கொம்பு தப்பட்ட வச்சு அழிச்சு எப்படி சாமி அழைச்சாலும் வரலாம் வரமாட்டேங்குதுங்க. பசங்க 2 பேர் இருக்காங்க,
யாரோ ஒருத்தருக்கு புடைச்சு விடுவீங்கன்னு பார்த்தா அவருக்கே புடைச்சு விட பாக்குறீங்க. அட அப்படியா? அப்படிதான் இருக்கிறோம். அப்படியா? வரானுமில்லப்பா 9 அப்படி இருந்தா என்ன பண்றது? இந்த பிரபா பாத்தியா, இதுதான் பாசங்கிறது. அந்த புள்ளையே கேட்கலாம், யாரு பட்டையில நல்லா வேலை செய்றாங்களோ அவங்க ஓடுதா அந்த புள்ளைய போட்டு. நீங்க வா, நீ இந்த 3 பேர்த்தோட பட்டையில மாத்தி மாத்தி வேலை செஞ்சிருக்கிற. யாரு வேலை செய்யறது உனக்கு பிடிச்சிருக்கு? அவரா இவரா அவரா? நீ சொன்னீங்கன்னா நாட்டாம திருப்பி சொல்லுவார். வாட்ஸ்அப்ல நீ மேனேஜர் தானம்மா? ஆமா. அவரு முதலாளி, ஆமா. இனி 2 பேர் தொழிலாளி. இந்த 3 பேரும் வேலை செய்யற வாட்ஸ்அப்ல யாரு நல்லா செஞ்சிருக்கிறா? வண்டி அன்னைக்கு நான் தான் கொண்டாந்து விட்டேன். ஆனா சரியா வேலை செஞ்ச மாதிரி தெரியலையே. எங்க ஒழுங்கா வேலை செய்யறானுங்க, வேடிக்கை தான் பாக்குறானுங்க. சரி ஏப்பா, நாங்களும் இந்த பஞ்சாயத்தாரெல்லாம் வந்து ஒரு நல்ல யோசனை பண்ணோம். என்னமாமா யோசனை? என்ன யோசனைன்னா, நீங்க சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க, சரி உனக்கு தான் கட்டி வைக்கலாம்னு பார்த்தோம். அப்புறம் பார்க்கிற போது இதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பெரிய செலவு வரும். உங்க நேரம் மெயின்டைன் பண்றது ரொம்ப சிரமம். இது பெரும்பாச்சி கொஞ்சம் செலவு அதிகமாக. ஆக என்னால பார்த்தோம்ப்பா, இது முதலாளியாச்சா ஏற்கனவே மேனேஜரா வச்சிருக்காரு. மேனேஜர் வச்சிருக்காரு. ஆகையினால நாங்க ஒரு முடிவு பண்ணி இவரையே வந்து கட்டி வச்சிடலாம் முடிவு பண்ணிக்கிறோம். என்ன சொல்றீங்க? ஒத்துக்க மாட்டேன்னா ஒன்னா ஒரு குழுக்கள் போலாம். குழுக்கள் போட்டுக்குது இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேங்குதுக்கு. இல்லடா, முன்னாடி கொட்டாய் போட்டுக்கிற ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒதுக்கியப்பா. வயசுக்கு மூத்தவர் அவருதான் பண்ணி வைக்கணும். அப்பா குழுக்கள் போடுறதுன்னு ஆயிடுச்சுன்னா வந்த எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி போடுவோம். யாருக்கு கிடைக்குதோ கடைசியில நாட்டாமிக்கே பேர் வந்துருச்சுன்னா சரி வாங்க, நம்ம ஊர் எல்லமாலை கோயில் போய் எல்லாருக்கு பேரும் எழுதி போடலாம். யாரு பேரு வருதோ அவ கூட அந்த பொம்பளை பண்ணி பண்ணிட்டு வாங்க போலாம். இது நல்லா தான் இருக்குது. சரிப்பா, வேணாமாப்பா, அதெல்லாம் நல்லா இல்ல. இத்தனை நாள பழகியாச்சு. வயசான காலத்துல அவருக்கே கட்டி வச்சிடலாம் முடிவு பண்ணியாச்சு. தீர்ப்பு இத மாத்த முடியாது 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 முடியாது. அச்சா, நீங்க 2 பேருமே சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்க்கை நடத்துங்க. காலையில அடி விழும் நினைக்கிறேன். சரியா? வாழ்க்கை நடத்துவீங்களா? இது பழக்கதோஷம். இப்ப வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா, இந்த அசிஸ்டன்ட் 2 பேருமே வேணான்னு ஒரு நாட்டாம சொன்னதுக்காக நன்றியோட நினைச்சு பார்த்து சரின்ட்டு போயிட்டாங்களா. நியாயத்தை கட்டுப்பட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி நன்றி நன்றி. ஊர் பொதுமக்கள் முக்கிய அறிவிப்பு. அடுத்தாப்புல நாட்டாம வந்து ஒன்னாய் போச்சு. போங்க போங்க. ஒரு தாலி வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. ஒரு தாலி வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு?
சொன்ன? ஏன் கண்ணு? அன்னைக்கு எப்படித்தான் தாலி கட்டலான்னு உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க வந்த. தரமாட்டேன்னு சொல்லிட்டான். சரி அளவு தொலைட்டுன்னு விட்டுட்டேன். மறுபடியும் பார்த்தா குளத்து பக்கம் ஆத்து பக்கம் ஒருத்தனோட சுத்திட்டு இருந்த. அவனையாவது கல்யாணம் பண்ணுவேன்னு பார்த்தா அதுவும் இல்ல. உங்க அப்பா ஒரு நாய் வளர்த்துனானே வீட்டுல செல்லமா சிவான்னு சொல்லி, அவன் கட்டின தாலியும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். இப்ப இங்க வந்து தாலி வேணும் தாலி வேணும்னு கேட்டா தாலி எப்படி கண்ணு வரு? இங்க சாமி என்ன தாலி வியாபாரமா பண்ணுது? சரி நானே தாலி கட்டுறேன். கணக்கு அந்த தாலி அடியா. வேண்டாங்க. வேண்டாங்க, என்னை விட்டுருங்க. என்னை யாராவது காப்பாத்துங்க. சேதுபதி மரியாதையா சித்ரா விட்டுரு. எங்கடா அர்ச்சனை போட ஒருத்தருமே இல்லையே நினைச்ச. நல்ல வேலை நீ வந்த. டேய் பரம கணக்கு அவனை இழுத்து நிறுத்துனாங்க. ஏய் சிவா, உனக்கு கொஞ்சம் கூட ராசிங்கிறதே இல்லடா. காதலிச்சவளையும் கட்ட முடியல, கட்டினவளையும் தொட முடியல. ஆனா எனக்கு இப்பத்தாண்டா யோகமே ஆரம்பிக்குது. ஏன்னா என் சொத்து பூரா என்கிட்டயே வருது. நான் யோகக்காரன் தானே. வேண்டாம், என்னை விட்டுரு மாமா, விட்டுரு. அவனே பாவம் மாமா. அவனே பாவம். அவன் அடிபட்டு கிடக்குறான். அவன் எப்படி உன்னை வந்து காப்பாத்துவான்? இங்க பாரு கண்ணு, நம்ம பசங்க ரொம்ப கோபக்காரனுங்க. பொசுக்கு பொசுக்குன்னு கொலை பண்ணி போடுவானுங்க. அது சத்தமே இல்லாம கொலை பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். டேய் பரம, கத்தி இருக்காடா? இருக்குதுங்க ஐயா. சரி அதை எடுத்து கையில வச்சுக்கோ. இவன் ஓவரா துள்ளான்னு வச்சுக்க. அவன் அடக்கம் பண்ணிரு. ஏகண்ணு அங்க பாரு, உன் கழுத்து தாலி வேணும் தாலி வேணும்னு எப்படி ஏங்கிட்டு இருக்குது. கிட்டவா. எங்க சொத்து எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கங்க. எங்க அக்காவை மட்டும் விட்டு. அட கொழுந்து, வா வா வா. உன்னத்தான் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த. ஏன் இவ்வளவு லேட்டு? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. உங்க அக்கா கழுத்துல நான் தாலியை கட்டிடுறேன். அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வேண்டாம் மாமா. சீதா இப்படி ஆயிடுச்சேம்மா. ஐயோ, ஏன் இப்படி பண்ண? ஐயோ, பழக்க வேண்டாம். கடைசியா ஒன்று சொல்றேன், எனக்காக கேட்பீங்களா மாமா? சொல்லு சீதா, கேக்குறேன். என் அக்காவை மட்டும் மன்னிச்சு ஏத்துக்குங்க மாமா. சீதா, நீ சொல்லி நான் எதுவும் கேட்காம போயிருக்கேன். கண்டிப்பா கேக்குறேன். அவதான் என்ன புரிஞ்சுக்காம போயிட்டா. அக்கா, நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்ல. கடைசியா ஒன்று கேக்குறேன். எனக்காக விட்டு கொடுப்பியக்கா? நான் சாகும்போதாவது மாமா வழியில சாகணும்னு ஆசைப்படுறக்கா.
போது கொடியும் இங்கே அருந்து போனது, தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது. படரும் போது கொடியும் இங்கே அருந்து போனது, தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது. நிழலை தந்த சோலை இன்று அனலை வீசுது, அமுதம் ஊட்டி வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. நிழலை தந்த சோலை இன்று அனலை வீசுது, அமுதம் ஊட்டி வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. அமுதம் ஊட்டி வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இது யார் செய்த பாவம், பதில் யார் சொல்லக்கூடும்? இது யார் செய்த பாவம், பதில் யார் சொல்லக்கூடும்? வாய்மையே வெல்லும் எனும் சிறப்பான நாடகத்தை அற்புதமாக நடித்த நம்மளுடைய நாடக நடிகர்கள் அனைவருக்கும், இதுவரை கண்டுகளித்த அத்தனை ரசிகர்களுக்கும் எங்களுடைய விழா குழுவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கதாநாயகர்கள், வில்லன்கள், சைடு கதாநாயகர்கள், சைடு காமெடியர் அனைவரும் நீங்கள் ஆவலுடன் பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக அற்புதமாக நடித்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாடகம் கதை எடுத்து 15 நாட்களிலே நாங்கள் எதிர்பார்த்ததை விட, நாங்கள் முன்பு சொன்னதை கூட மிகவும் அற்புதமாக நடித்தார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எல்லை வாழாள் அருளோடும் அன்போடும் ஆசியோடும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாடகம் இனிதே நடைபெற நன்கொடை வழங்கிய அத்துணை உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கேட்ட உடனேயே வெளிநாட்டில் இருந்தாலும் உள்ளூரில் இருந்தாலும் ஜிபே மூலமாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நன்கொடை கொடுத்த அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒளி அமைத்துக் கொடுத்த ஒளிபோதல் அவர்களுக்கும், கலையரசன் சீன் கம்பெனி உரிமையாளர் அவர்களுக்கும், இந்த நாடகத்தை 15 நாட்களாக இங்கேயே தங்கி எவ்வாறு நடைபெற வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு முழு ஒத்துழைப்பு வழங்கிய AS மணிக்கும் எங்களுடைய விழா குழுவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே நாடகம் துவங்கிய முதல் கடைசி வரை கண்டுகளித்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய விழா குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காவல்துறை கேட்ட உடனேயே எங்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். அவர்களுக்கும், காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும், காவல்துறையை சேர்ந்த அத்துணை நண்பர்களுக்கும் எங்களுடைய விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாய்மையே வெல்லும் என்னும் நாடகம் மிகவும் அற்புதமாக இருந்தது. இந்த நடித்த அத்துணை நடிகர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. 15 நாட்கள் நடைபெற்றதுனால ரெகுலரா நாடகத்துக்கு சீன் கம்பெனி போடுவாங்க. எங்கேயுமே சீன் கம்பெனி இல்லை. நம்ம தீரன் நாடக மன்றத்தை சேர்ந்தவங்க நாடகம் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, ஏதாவது சீன் கம்பெனி கிடைக்குமா அப்படின்னு சொன்னேன். எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா நம்ம கலையரசன் அவர்களுக்கு போன் பண்ண, எல்லாம் நான் போட்டு தரேன்னா நீங்க அவங்ககிட்ட ஓகேன்னு சொல்லுங்கன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நாங்க எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக மேடை, பந்தல், ஆடியோ அமைத்து கொடுத்த கலையரசன் ஆடியோ சவுண்ட் சீன் கம்பெனி நண்பர்களுக்கும் மற்றும் அவர் குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் LED அண்ணா வேற ஒரு கம்பெனிக்கு தான் போட்டுட்டு இருப்பாரு. ரொம்ப பிஸியான LED காரரு. இருந்தாலும்
நீங்க தான் வந்தாகணும்னு சொல்லங்காட்டி அவரே வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அண்ணா அவர்களுக்கு நேற்றுக்கு தான் மியூசிக் பார்ட்டி அண்ணா செல்வா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவரும் வந்துட்டாரு. அதே மாதிரி சகோதரிகள் நால்வருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்தில் நீங்க பார்த்த செட்டிங்ஸ் எல்லாம் சிறப்பா இருந்ததுக்கு காரணமே கபிலர் மலையை சேர்ந்த அவர் ஒரு நாடக இயக்குனர் அண்ணன் ஜெயம் தங்கராஜ் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் கேசவன் அவர் ஒரு இயக்குனர். பாரபட்சம் பார்க்காம நாம எல்லாம் அசம்பிள் பண்ணி ஒரு நாடகம் போடுறோம், அது அப்படி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 2 இயக்குனர்கள் அவர் கூட 4 பேர் வந்து ஒத்துழைச்சாங்க. அவர்களுக்கும் இந்த தீர நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாராவது பெயர் விட்டிருந்தால் மன்னிக்கவும். என்னுடைய இணை இயக்குனர் ஆர்பி முத்து அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் நன்றி சொன்னாருங்க. அதான் நாடக நடிகைகள் மேக்கப் மேன், அந்த அம்மா வந்து மேக்கப் மேன் போட்டாங்க, ரொம்ப அருமையாக போட்டாங்க. அதாவது இந்த மியூசிக்கு, ஒளி அமைப்பு, அதாவது எல்லாமே வந்து ஒரு டீம்னா இவ்வளோ ஒரு ஆர்வமாக செஞ்சாங்க. கடைசி வரைக்கும் நானும் பார்த்தேன். நாடகம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் எண்டு வரைக்கும், அதாவது கண்டினியூஸ் ஓடிட்டு இருந்த சீன் ஓடிட்டு இருந்தது. எந்த ஒரு சீனும் தடைபடாமல் ஓடினதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எல்லோட நான் மறந்துட்டாங்கன்னா, இந்த போட்டோகிராஃபர் வந்து ராகவேந்திர ஸ்டுடியோ மாப்பிள்ளை, எங்க பக்கத்து இருக்காரு. ராகவேந்திர ஸ்டுடியோ வந்து ஆரம்பிச்சதுல இருந்து அன்னைக்கு இப்ப இந்த முன்னாடி என்ன சொல்றது டீசர் எடுத்தாரு. அது டீசர் போட்டது வந்து இப்படி போடலாங்க இப்படி போடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அதை வந்து எடிட் பண்ணி ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தாரு. அவருக்கு ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இதுல பந்தல் சேர் போட்ட கல்யாண தங்கவேல் அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏதாவது விட்டிருந்தாலும் சரி அவர்களுக்கும், அதாவது நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இதை ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய நாடக நடிகர்கள், பின்னால் வந்து இயக்குனருங்க அத்தனை பேருக்கு நன்றி. என்ன இது சொன்ன மாதிரி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடுற போது ரொம்ப சிரமம் தெரிஞ்சது, ஏன் நாடகம் நடத்துறோமான்னு சொல்லி. இப்ப பார்க்க அடுத்த வருஷம் நாடகம் போட்டே ஆகுங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த வருஷம் ஒண்ணு எலெக்ஷன் மாதிரி வருது, அதுக்காக வேண்டி 6 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு இப்ப முடிவு பண்ணிக்கிறோம். பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். ஒரு போட்டோ எடுத்துருக்க மாப்பிள்ள. கடைசியாக 3 நாட்களில் இந்த நோட்டை எடுத்து நடித்து கொடுத்த நடிகர்களுக்கு அனைவருக்கும் நெஞ்ச நெருங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே.